Hi friends, welcome to our channel. நம்ம சேனல்ல ரொம்பவே கிறிஸ்பியான ரவா போண்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்க போகிறோம். 2 பெரிய வெங்காயம் அதனால குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணதை அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை அதில் சேர்த்துக்க போகிறோம். உப்பு தேவையான அளவு. 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம நல்லா கலந்து எடுத்தாச்சு. 1/2 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். நம்ம தயிர் சேர்த்து நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் தயிர் எடுத்தோமோ அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்க போகிறோம். மாவு வந்து ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம கையை வச்சு எடுத்து போடுற அளவுக்கு இருக்கணும். இப்போ கையை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். 1 கப் தண்ணிங்கிறது கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாவு சூப்பரான பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். போண்டா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து நம்ம கையை வச்சு எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது சூப்பரான ரெசிபியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை 1 சைடு திருப்பி போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி அந்த சைடு சூப்பராக ரெடியாகி வரட்டும். நம்மளோட போண்டா 2 சைடுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரவை போண்டா எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்பவே கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.